அனைவருக்கும் கிங்ஸ் இலவச அகாடமியின் வணக்கம். நீங்க பார்க்க போற டாபிக் பார்த்தாக்க அதே ப்ராபர்ட்டியில் பார்க்க போறோம். ப்ராபர்ட்டியில பார்க்க போற அடுத்த மாடல் பாருங்க. மொத்தம் 3 மாடல் சொல்லியிருக்கேன்னா 3ஆம் மாடல்ல ஃபர்ஸ்ட் மாடல்ல லாஸ்ட் 2 செட்டு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம நாணயங்கள் பார்க்க போறோம். அடுத்தது கார்டை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன சொல்ல வராங்க மட்டும் பாயிண்ட்டை மட்டும் பாருங்க. ஆல்ரெடி இந்த டாபிக் வந்து ரேஷியோல பார்த்துருப்போம். இப்போ ப்ராபர்ட்டி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அங்கே எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸா இருக்கும். கொஞ்சம் பாருங்க என்ன சொல்லிட்டு. இப்போ என்ன பண்றேன், அசோகத்தை இருக்காரு. 20 ரூபா காயின் இருக்கான். 20 ரூபா அனுப்பி இருக்கு. 1 ரூபாய் நாணயங்கள் வச்சிருக்காராம். அப்புறம் 15 2 ரூபாய் நாணயங்கள் வச்சிருக்காராம். 5 ரூபாய் நாணயங்கள் வச்சிருக்காராம். சரிங்களா? இதுல இருந்து அவர் என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதுல இருந்து என்ன நாணயங்களுக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. அதுல இருந்து 5 ரூபாய் நாணயங்கள் ஓகேவா நாணயமாக இல்லாமல் இருக்க என்ன எழுதுறதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? 5 ரூபாய் நாணயம் இல்லாம இருக்க என்ன பாசிபிலிட்டி, அதை மட்டும் செலக்ட் பண்ணாம மற்றது செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. டோட்டல் எத்தனை நம்மள்ட்ட இருக்கு? 1 ரூபாய் வந்துட்டு 20 ரூபா 20 இருக்கு. பிளஸ் அதுக்கப்புறம் இருக்கு 2 ரூபாய் நாணயங்கள் எத்தனை இருக்கு? 15 இருக்கு. பிளஸ் 5 ரூபாய் நாணயங்கள் எத்தனை இருக்கு? 5 இருக்கு. டோட்டலா எவ்வளவு நம்மள்ட்ட இருக்கு? 40 இருக்கு. சரிங்களா? 40 நாணயங்கள். அமௌண்ட் வேல்யூவா சொல்லல, 40 நாணயங்களா இருக்குன்னு சொல்லி சொல்றேன். அவன் என்ன கேட்டிருக்கான், அதுல 5 ரூபாய் நாணயங்கள் தான் கேட்டிருக்கான். நாணயமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 5 ரூபாய் நாணயங்கள் எத்தனை இருக்கு நம்மள்ட்ட? 5 தானே இருக்கு. அப்ப இதை டேரக்டா மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ண எவ்வளோ? 40ல 5 போச்சுன்னா 35. ஓகேவா? அது இல்லாம இருக்கதான் ரிமைனிங் கிடந்தா 1 ரூபா காயின் 20 இருக்கு. 2 ரூபா காயின் 15 இருக்கு. சரிங்களா? அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 35. டோட்டல் காயின் நம்மள்ட்ட எவ்வளவு இருக்கு? 40. இதை சால்வ் பண்ண இதை கேன்சல் பண்ணுங்க. 7/8. சரிங்களா? 5 ரூபா மட்டும் இல்லாம இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டா போதும். டோட்டல்ல இருந்து டோட்டல் வேல்யூ கீழே போட போறோம். என்ன வேணுமோ அதை மேலே போட போறோம். ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்க. 5ஆல கேன்சல் பண்ணலாம். 7 5 35, 8 5 40. அப்போ ஆன்சர் வரும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். சரிங்களா? அடுத்த சம்ம பாருங்க. ரொம்ப ஈஸியான சம். பார்த்தோன்னே டப்புன்னு போட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி மாடல் கேட்டாங்க. சரிங்களா? ஒரு வேட்பாளர் இருக்காங்க, கதையா சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்க வேணாம், சும்மா வாசிச்சு விடுங்க. சரியா? அவர் வந்து வின் பண்றதுக்கு நான் பாசிபிலிட்டி எவ்வளோ இருக்கான்? 0.85 இருக்கான். சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருப்பாங்க, இதுக்கு ஆப்போசிட்டா கேட்டுருக்க போறாங்க. தோல்வியோடைய என்ன பாசிபிள்னு கேட்டிருக்காங்க. டேரக்டா என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, 1லேருந்து மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். 0.85 மைனஸ் பண்ண வரும் 0.15. அவ்வளோதான். சரிங்களா? ஒரு வேல்யூ கொடுத்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டா கேட்குறாங்க அப்படின்னா நீங்க ஆப்போசிட் வேல்யூ போட்டாலே போதும். சரிங்களா? என்ன ஆன்சர்? செகண்ட் ஆப்ஷன் வரும். ரொம்ப ஈஸியான சம். சரிங்களா? இந்த மாதிரி மாடல் நம்ம பர்சன்டேஜ்லையும் பார்த்துருப்போம், ரேஷியோலையும் பார்த்துருப்போம். அங்கே வந்து வேல்யூவாக கொடுத்துருப்பாங்க. 20% லாஸு, 20% லாஸு, இல்லைன்னா 20% டிக்ரீஸ் ஆகுது, 20% டிக்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி வேல்யூ வரும்போது நம்ம 100லேருந்து மைனஸ் பண்ணி 80 எடுத்திருப்போம். 80%. இங்கே என்ன பண்ணுவோம்? லாஸ்ட்னா என்ன பண்ணுவோம்? 80% இருக்கும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, வின் பண்ணுறது பாசிபிலிட்டி 0.85. அப்போ தோத்துக்கு பாசிபிலிட்டி இருக்கும் 1லேருந்து மைனஸ் பண்ணாலே போதும். 0.15 வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? இதே போல அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்? 2வது மாடல் பார்க்க போறோம். காயின் பேசிஸ் பார்க்க போறோம். ஒரு காயினை சுண்டி விட்டா டெய்ல் விழுமா ஹெட் விழுமா சொல்லி பார்ப்போம்ல, அந்த மாடல் பார்க்க போறோம். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஒரு ஃபார்மல் மாதிரி தான் இருக்கும். அது மெம்பரா மட்டும் போதும், ஈஸியா முடிஞ்சிடும். சரிங்களா? சரி, அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.